இந்த இடம் பாதிக்கப்படல சொல்ற அளவுக்கு இல்ல. அனைவருமே பாதிக்கப்பட்டாங்க. அனைவரும் பாதிக்கப்பட்டார்கள் தான். ஒட்டுமொத்தமாக அனர்த்தம் ஒன்றது வந்தா முதலாவது போக்குவரத்து பாதிக்கப்பட்டோம். இப்ப நாங்க வந்து பாதையை காட்டினோம். நாங்க அந்த டைம்ல போக்குவரத்து தான் முதல் பாதிக்கப்படும். அதுக்கு பிறகுதான் இதெல்லாம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கு. இந்த கிராமத்துக்கு ஒட்டுமொத்தமா விடுபடாம கொடுத்துருக்கீங்க ஒரு வரையும். அதானே அது ஒரு சந்தோஷம். அப்ப யாருக்கும் விடுபடல, எல்லாருக்கும் கிடைச்சிது. எல்லாரும் கிடைச்சிது. சந்தோஷமா உண்மையில எப்படித்தானே இப்ப எல்லாரும் பாதிக்கப்பட்டாக்கள் தானே. முதலையா வீட்டுக்கு வந்து முதல்ல நாயை பிடிச்சு வீட்டுக்கு வந்தது முதல்ல. ஜோனா விநாயகம் மாவனா மனோன்மணி காஞ்சனா ஷீனா அச்சுதன் தானா புனிதவதி இவங்களும் நீரால் பாதிக்கப்பட்டு இடம்பெயர்ந்தாக்களும் இருக்கிறாங்க. அதே நேரம் எந்த ஒரு இடத்திலையும் பயணம் செய்யலான்ற அளவுக்கு உண்மையாகவே உதவி செய்கிற மனப்பாங்கு இருக்கிற ஒரு மனுஷன் எங்க இருந்தாலும் அந்த உதவியை செய்யணும் என்று நினைக்கிறதுல உண்மையில நான் நன்றி சொல்றேன். இந்த நேரத்தில் இந்த எங்களில் ஒருவனுக்கா அதான் எங்களில் ஒருவன் நீங்க சொல்றீங்க. அதான் உங்களில் ஒருவன் யூடியூப் சேனல் நேம். இப்போ என்ன சொல்லணும்னா இப்போ எனக்கு தெரியும் தானே, இப்போ மட்டக்களப்பில் இந்த பகுதிகள் பாதிக்கப்படும் என்று இப்போ நிவாரணம் கட்டாயமாக கொடுக்க தான் வேணும். ஏன்னா இப்போ நான் இப்போ நிறைய பேருக்கு உதவி செய்திருக்கிறேன். இப்போ இந்த சமயத்தில் உதவி செய்யலாட்டி இப்போ நான் யூடியூப் சேனல் செய்கிறதுக்கான ஒரு பலனும் இல்லாமல் போயிருந்தேன். அப்போ உதவி வந்து இப்போ எனக்கு அறிமுகமானாக்கள்கிட்ட நான் கேட்டு வாங்க எடுத்திருக்கிறேன். இப்போ தானா முன் வந்து உதவி செய்தாங்க. சரி, ஓகேங்க. பாருங்க எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு இந்த ரோடு இருக்கு. இப்ப முன்னுக்கு எங்கட வண்டி போகுது. இப்ப நிவாரண பொருட்கள் ஏற்றிட்டு போற வண்டி போகுது, நிக்குது. இங்க இந்த ரோட்டை காட்டுங்க எப்படி தண்ணி அடிச்சுட்டு போயிட்டு வயலுக்குள்ள. பாருங்க இப்ப முன்னுக்கு போற வாகனம் எப்படி ஒரு சிரமத்தின் மத்தியில போகுது. இப்போ நாங்களும் இப்போ பைக்லாம் போய் கொண்டிருக்கிறோம். போக முடியாதுங்க. இந்த விதப்பாடு உடஞ்சி போயிருக்கு. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஓகேங்க, இப்போ நான் ஏற்கனவே சொன்ன விடயம் தான். இப்போ 130 குடும்பத்துக்கு இப்போ நிவாரண பொதிகள் கொடுக்க போறேன்னு சொன்னது. இப்போ இந்த இருக்கிறாரு, இப்போ இவர் மூலமாக தான் இப்போ கொடுக்க போகிறோம். இது பூலாக்காடு கிராமத்து பிரிவு. இங்கே 381 குடும்பம் இருக்குது. அதுலேயும் இதுவும் ஒரு பாதிக்கப்பட்ட கிராமம்தான். அந்த வகையில் இந்த 130 குடும்பங்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்குது. இவங்களும் நீரால் பாதிக்கப்பட்டு இடம்பெயர்ந்தாக்களும் இருக்கிறாங்க. அதே நேரம் எந்த ஒரு இடத்திலையும் பயணம் செய்யலான்ற அளவுக்கு ஒரு 4 நாளாக ஒரு இடம் போயிடலான்ற அளவுக்கு இன்றைக்கு வரைக்கும் அவங்க இந்த கிராமத்தை விட்டு ஒரு இடம் செல்லலை. அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்தாக்களை தான் நாங்கள் இதுக்குள்ளே உள்வாங்கி தெரிவு செஞ்சிருக்கிறோம். இதுவரைக்கும் உண்மையிலேயே அவங்க ஒரு விவசாய கூலியும் விவசாயிகளும் சொன்னால் அவங்க குறிப்பிட்ட அளவு தான் நெல் செய்கிறார்கள். அந்த வகையில் தான் இவங்க எங்கட இந்த தெரிவுக்குள்ளே உள்ளடங்கியிருக்கிறாங்க.
இதால இதுவரைக்கும் எங்களுக்கு வேற இந்த நிவாரணம் நாங்க பெருசா வழங்கினதுல இதுக்கு முதல்ல ஒரு 50 நிவாரணங்கள் வழங்கியிருக்கிறோம். ஆனா அதுவும் மற்ற ஆக்கள் வழங்கியிருக்கோம். இவங்க அதோட வழங்கப்படாத ஆக்கள் அந்த தான் இவங்களை நாங்க அதுக்குள்ள தெரிவு செய்திருக்கிறோம். இப்ப எந்த வித உதவியும் கிடைக்காத ஆட்கள் அப்ப 130 பேர். இப்ப இதுல எத்தனை ஊர் சம்பந்தப்பட்டிருக்கு? இப்ப இந்த உதவி இதுக்குள்ள 6 ஊர் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க. 6 கிராமங்கள் சம்பந்தப்பட்டிருக்குது. பூலாக்காடு, பொண்டுகள் சேனை, வட்டி போட்டமடு, யானை சுட்ட பொத்தான, அம்புஸ்குடா, அப்படி 6 கிராமங்கள் இதுக்குள்ள சம்பந்தப்பட்ட ஆக்கள் இருக்கிறாங்க. இதோட சம்பந்தப்பட்ட ஆக்கள் இருக்கிறாங்க. இப்ப இந்த ஊர் இப்ப தலைவர்கள் ஆர்டிஎஸ் தலைவர் இருக்கிறார். கோயில் தலைவர் இருக்கிறார். இப்ப இந்த வெள்ளம் வரும் போதெல்லாம் நீங்க இந்த ஊர்ல இந்த கிராமத்துல இருந்திருப்பீங்க தானே. அப்ப நீங்க சொல்லுங்களேன் எப்படி பாதிக்கப்பட்டது, அப்ப அந்த காலகட்டத்துல எப்படி இருந்தது, இப்ப எந்த வித உதவியும் இது வரைக்கும் கிடைக்கல. இப்ப 130 பேருக்கு அதை பற்றி நீங்க சொல்லுங்களேன். இப்ப நாங்க வந்திருக்கிறோம் உதவி செய்யறதுக்காக உங்களோட கிராமங்களுக்கு. நான் என்னடி சொன்னா, நான் புலாக்காடு ஆர்டிஎஸ் தலைவர். எங்களை புலாக்காடு டிவிஷனுக்குள்ள 6 கிராமம் இருக்கு. இந்த 3-4 நாள் பெஞ்ச மழை காரணத்தால இந்த வெள்ளம் பெறப்பட்டது. இது வந்து சரியாக எத்தனை மணிக்கு நாங்கள் மக்களை பாதிக்கப்பட்டு அம்புச்சுக்கூட அண்ணாங்கள தெரியாமல் இருக்கும். பின்னுக்கு ஒரு கிராமம் ஒன்று இருக்கு. அங்கே வந்து சரியா 10:30 மணிக்கு மக்களோட வீடெல்லாம் தாழப்பட்டது. அப்போ அதே டைமில் கோல் அடிச்சு சொன்னோம் அங்கே இப்படி தாழணும். அதே அங்கே 10:30 தாழு. அதே டைமில் இப்போ நம்ம நிண்டம் ஏரியா அந்த ஏரியா 1 மணிக்கு தாண்டது. தாண்டனா எப்படி எந்த அளவுன்னு சொன்னால் அளவு சொல்கிற அளவுக்கு அப்படி சொல்லலாது. இவ்வளவு காலத்தையும் படி இந்த வருஷம் வந்த வெள்ளம் அனர்த்தம் கடும் பெரிய ஒரு அனர்த்தமாக தான் நான் எதிர்பார்க்காத ஒரு அனர்த்தம் உண்டு. அப்படிதான் வந்து தாண்ட சரி 1 மணிக்கெல்லாம் இந்த ஏரியா வந்து தாண்டு. அப்போ அதே டைமில் இப்போ நான் தலைவர் தானே, இப்போ நான் மக்களுக்கு செய்ய வேண்டிய தேவையை உடனே அவடத்திருந்து அப்போ இப்படி செய்யணும், ஜிஎஸ்சி கொள்ளாடிச்சு இப்படி விளக்கம் சொல்லி அப்போ அதே சமயம் 10 மணிக்கு தாண்ட சனமும் அடுத்த நாள் காலையில் 12 மணி மட்டும் வீட்டில் இருந்தவங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கொண்டு போட்டை கொண்டு ஏற்றி போட்டில் ஏற்றி மக்களை சரியான ஒரு இடத்துக்கு கொண்டு வச்சு அதுக்கப்புறம் வெள்ளம் பணிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி அவங்களோட இல்லத்துக்கெல்லாம் ஏற்றி எடுத்து கொண்டு வச்சிருக்கோம். ஆனால் எங்களுக்கு எந்த வித உதவி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த உதவி கொண்டு வந்து அதுக்குள்ளே எங்கள் நாடுங்களாம் அந்த 6 கிராமத்துக்குள்ளே இவங்களை தெரிவு செய்ய நடத்திருக்கோம் உங்களோட உதவிக்காக. அப்படி இப்போ அடுத்தது என்னென்னா இப்போ அந்த கிராமங்கள் பாதிக்கப்பட்டது. இப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாம் இப்போ கூலி தொழில் செய்கிறார்கள் தான். இப்போ விவசாயமும் அடுத்த கால்நடை வளரப்போ இப்போ இந்த வெள்ளத்தால இப்போ அந்த தொழிலெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றானே. ஒட்டுமொத்தமாக விவசாயம் வந்து எங்களோட புலாக்காடு டிவிஷனில் வந்து எத்தனை ஏக்கர்னு சொல்லலாம், நிறைய ஏக்கர் பாதிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி மேட்டு நிலம் பாதிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி கால்நடைகள் பாதிக்கப்பட்டிருக்கு. மக்களோட உடைமைகள் சொல்ல போனால் ஒட்டுமொத்தமாக புலாக்காடு டிவிஷன் பாதிக்கப்பட்டது. இப்போ அதை வந்து யாரும் பார்த்து உதவி செய்யலையா? செய்யல இதுவரைக்கும் கிழமைக்கும் கிழமை கிட்ட போயிட்டு. ஆனா ஒரு தரம் வந்து இன்னும் பார்வையிட்டு அதையும் பார்வையிட்டு செய்யல. இப்ப விவசாயம் செய்யறாக்கள் தானே இதுல கூட அவங்களோட தொழில் எல்லாமே இருக்கு. சரியா ரெடியா இப்ப ஓகே. இப்ப 130 பேருக்கு கொடுக்க போறோம். இப்ப அதுல நீங்க தெரிவு செய்து நீங்க இப்ப யாருக்கு இது வரைக்கும் உதவிகள் கிடைக்காம இருக்குன்ற மாதிரியும் அதுல பாக்கணும் தானே. இப்ப ஏற்கனவே ஜிஏ சொன்னாரு 40 குடும்பத்துக்கா கிடைச்சது. 40 குடும்பத்துக்கு கிடைச்சிருக்கு. இப்ப ஓகே உதவி கிடைக்காதவர்களுக்கு இப்ப கொடுக்க போறோம். அதான் இப்ப ஏதாச்சும் சொல்ல போறீங்களா இப்ப உங்களோட கிராமங்களை பத்தி? ஏனென்றால் இப்ப ஒரு தெரியப்படுத்துற ஒரு வீடியோவாகவும் இது அமையும் தானே. சொல்லுங்க அக்கா வாங்க. எனது பேர் கலைச்செல்வன் நந்தினி. நாங்கள் பூலாக்காட்டு மாசங்க தலைவியாக இருக்கிறோம். எங்களுடைய கிராமத்தில் வந்து பூலாக்காட்டில் வந்து டியூஷன் இருக்குது. அதில் வந்து 381 குடும்பங்கள் இருக்குது. இந்த 381 குடும்பத்திலையும் வந்து எங்களோட பூலாக்காட்டு கிராமத்தில் வந்து கூடுதலாக வந்து விவசாயம் செய்கிற கிராமம் தான் இந்த கிராமம். இந்த கிராமத்தில் இருக்கிறார்கள் கூடுதலாக விவசாயம் செய்யறதில்ல. வேறு கிராமம் சந்துவழி ஹோரவழி மடுவில் இருந்து தான் அந்த கொஞ்சம் விவசாயம் செய்ய வரவங்க. எங்களோட கிராமத்தில் வந்து இருக்கிறார்கள் வந்து கூலி தொழிலுக்கும் 1 ஏக்கர் 2 ஏக்கர் அப்படி செய்கிறார்கள் தான் கூடுதலாக இங்கே இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் வந்து வெள்ளம் வந்து 2010ஆம் ஆண்டு இந்த வெள்ளம் வந்தது. அந்த வெள்ளத்துல இருந்து 2 மடங்கு தான் கூடுதலாக வந்து இந்த தண்ணி வந்து கிராமம் என்ற சொல்றதை விட எங்களோட வாழ்வாதாரமே முற்றுமுழுது அடிக்கப்பட்டது. விவசாயத்திலேருந்து கால்நடையிலேருந்து மேட்டுப்பயிர் செய்கிறதுலேருந்து சகலதும் வந்து ஒரு பேர் அனத்த ஒரு சுனாமி என்று தாங்க சொல்லலாம். அப்படி ஒரு சுனாமி இரைச்சல், அந்த இரைச்சல் வரக்குள்ள நாங்க இங்கே நிரந்தரமா இருக்கிறார்கள் தான். அந்த சுனாமி எப்படி இரைச்சல் மாதிரி வந்துச்சு, அந்த காடெல்லாம் சட்ட சட்ட சட்டன்னு சத்தம் கேட்டுதான் அந்த ஓசையிலாம் தண்ணி வந்தது. அந்த ஓசையில வரக்குள்ள வந்து கிராமத்துல பள்ள பகுதியில் இருந்த சனம் வந்து அந்த டைம்ல வந்து திடீரெண்டு எங்களுக்கு மட்டும் பகுதிக்கு எடுக்க ஒரு வசதியும் இல்லை. அந்த இரவையில இங்க ஜிஎஸ் இல்லை, எங்களுக்கு இந்த கிராமத்துக்கு கொண்ட ஒரு போட் இல்லை. திடீரென்று ஒரு அனர்த்தம் வந்தா அந்த அனத்துல இந்த ஆக்களை மீட்கிறதுக்கு ஒரு போட் இல்லை முதலாவது.
எங்கட கிராமத்துக்கு வந்து ஒரு போட் ஒன்று இருந்திருந்தா எத்தனை மணின்னு சொன்னாலும் நாங்கள் அத்தனை மணிக்கு போய் உடனே வந்து சனத்தை வந்து அம்புஸ்கூட ஆக்களை வந்து நாங்கள் கரையேற்றிருப்போம். எங்களுக்கு கரையேற்றக்கூடிய ஒரு வசதி இல்லாம போயிடுச்சு. அந்த இடத்த உயிரிழப்பு ஏற்பட்டிருந்தாலும் அதோட போறதுதான். இந்த இருக்க சபாபதி நித்யானந்தம் வந்து இவரோட மகன் வந்து 6 மாட்டோட வந்து தண்ணி வருதாண்டு வந்தவர் மாட்டையும் அடிச்சு பொடியனையும் அடிச்சுட்டு போயிடுச்சு. மாடு இல்லை வாங்கலாம் ஐயா நீங்க. அப்ப எதனால அந்த வெள்ளம் ஏற்படாததுக்கான காரணம் பக்கத்துல குளங்க, அப்ப அதை பத்தி சொல்ல தானே. இது என்னன்னு சொன்னா குளங்கள்ல வந்து நீர்த்தேக்கங்களை விவசாயத்துக்கான தேக்கி வைக்கப்பட்டிருந்தது. தேக்கி வைக்கப்பட்டிருந்த விவசாயம் எதிர்பார்க்காத அளவுல வந்து மழை வந்து கூடுதலா வந்து வேகமா வந்தது. அந்த மழை வந்து வேகமா 100 மில்லிமீட்டருக்கு அதிகமாக மழை பெஞ்சு கொண்டிருந்தனாடி காத்தும் அப்படி இருந்தது, மழையும் அப்படி இருந்தது. அப்ப மழையும் அப்படி இருந்த மழை தண்ணி வர குளங்களையும் திறந்து விட்டாங்க. அதால அந்த பேரர் குளம் இருக்கு பக்கத்துல. இங்கால வந்து வாகனேரி குளம் இருக்குது. அப்ப எங்களுக்கு தொடர்ச்சியான குளம்டா வாகனேரி குளம். அதுதான் நீர்ப்பாசனத்துக்குரியது. வாகனேரி குளம் தான். அந்த குளத்துல இருந்துதான் எங்களுக்கு திடீரெண்டாப்புல வந்து தண்ணி வந்து ஒரு பேரணத்தை கொடுத்தது. எங்கட வீதியில பார்த்தீங்கன்னு சொன்னா இங்க இருக்கிறாங்களுக்கு ஒரு பூச்சி குத்தினாலோ ஒரு பிரசவம் எதுவும் நடந்தாலோ அந்த டைம்ல எங்களுக்கு கொண்டு வரதுக்கு எந்த உதவியும் இல்லை, ஒரு உதவியும் இல்லை. ஒரு போட்டு வசதியோ வாகனம் இருந்தாலும் 4 பக்கம் தண்ணியால சூழப்பட்ட காரணத்தினால வாகனம் ஒன்றும் பாவிக்க இல்லாது. ஒரு போட்டு இருந்திருந்தா கிராமத்துக்குள்ள எங்களை உடனே அதுல அந்த மக்களை ஏற்றி கால்நடையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு வரக்கூடிய வசதிகள் இருந்திருக்கும். இந்த கிராமத்துக்கு முக்கியமா நாங்க தாழ்மையோட மக்கள் சார்பாக நாங்க கேட்டுக்கொள்றது என்னன்னு சொன்னா அனர்த்தம் வர முன் அறிவித்தலுக்குரிய ஏற்பாடுகளையும் செய்து ஒரு போட்டு வசதியையும் செய்து வைத்திருந்தா எங்களோட மக்கள்ல கொஞ்சம் உயிரிழப்புகளையும் தவிர்த்து கொள்ளலாம், கால்நடைகளையும் தவிர்த்து கொள்ளலாம். உயிரிழப்பு ஏற்பட்டதா? உயிரிழப்பு ஏற்படுறது நாங்க அப்படி அந்த இடத்துல சந்தர்ப்பத்தை நாங்க செய்யல. அந்த நைட்டோட நைட்டு ஆக்களை வந்து கரைச்சி இந்த நாங்க வந்து ஒரு வருஷம் வந்து கிண்ணியடிக்கு இத்தனை வருஷம் இந்த 22 வருஷமா போயிட்டு இன்னும் நாங்க கிண்ணியடுக்கு இடம்பெயர்ந்த இல்லை. இந்த வருஷம் கிண்ணியடுக்கு இடம்பெயர்ந்த வர காரணம் வந்துருக்குது. எங்கட கிராமத்துலயும் 2 ஸ்கூல் இருக்குது. அந்த 2 ஸ்கூல்லையும் சனத்துகளை வச்சிருந்தா அந்த கால்நடையில கொஞ்சம் திறந்து கவனிக்கக்கூடிய மாதிரி இருந்திருக்கும். அங்க போனோடைய கால்நடையில கொஞ்சம் கவனிக்கலாம் போயிட்டு பிரச்சனைகளை சொல்லுங்க. பேசாம இருந்தவன நடக்க போறது இல்ல தானே. எது செய்தாலும் ரோட்டு முக்கியம். நாங்க சாப்பாடு எல்லாம் கிடந்தாலும் ஒரு உயிரிழப்பு வருகுதுன்னு சொன்னா அந்த ரோட் வந்து ஒழுங்கா இருந்தா உயிரிழப்பு எல்லாம் தவிர்த்து கொள்ளலாம். இங்க வந்து கூடுதலா பெண் தலைமை தாங்க குடும்பங்கள் இருக்காங்க. அப்படி இருக்காங்க. கணவன் இல்லாம பெண் தலைமை தாங்க குடும்பங்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா பெண் தலைமை தாங்க கொடுப்பாங்க இருக்கிறாங்க. அப்ப அந்த பெண் தலைமை தாங்க குடும்பங்கள் வந்து வெள்ளானத்துக்கு என்ன செய்வாங்க? அப்படி ஒன்று இருக்குது. எத்தனை குடும்பங்கள் அப்படி இருக்கிறாங்க? அப்ப பெண் தலைமை தாங்க உண்டு. நீ சொல்லுங்க அந்த பெண் தலைமை தாங்க குடும்பத்தை இருக்கா சொல்லிருங்க. 89 இருக்குன்னு பெண் தலைமை தாங்க உண்டு. ஏன்னா வந்து இது வந்து யுத்தத்தால பாதிக்கப்பட்ட கிராமம் தானே. அந்த கிராமண்டக்குள்ள 89 குடும்பம் பெண் தலைமை தாங்க குடும்பங்கள் இருக்காங்க. அவங்களுக்குரிய சின்ன சின்ன இப்படி இந்த உதவி செய்ய வந்ததே எங்களுக்கு பெரிய ஒரு உதவி. ஏன்னா எங்களுக்கு அரசாங்கத்தாலேயோ அராலயம் வந்து இதுவரைக்கு இதுல நிக்கிற மக்களுக்கு இதுவரைக்கும் ஒரு சாமானும் கொடுபடல. 40 பார்சல் வந்தது பள்ள பகுதியான ஆட்களுக்கு பொத்தானையும் பட்டி ஓட்டமடும் அம்புஸ்குடாவும் 40 பார்சல் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இந்த கிராமத்துக்கு. வேற இந்த விதமான சாமானும் இன்னும் கொடுக்கப்படல. நாங்களும் அந்த சாமான்களை டிஎஸோட தொடர்பு கொண்டு அவங்க சொன்னாங்க அரசாங்கத்தால வார சாமான் வரும், இப்ப வந்து ஒன்று கட்டுப்பட்டு கொண்டிருக்கு, கட்டுனா ஒட்டுமொத்தமா எல்லாருக்கும் கிடைக்கும் டிஎஸ் சொன்னாரு. அப்ப ஓகே, அதான் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்ப வரலாறு காணாத வெள்ளம்ன்றதால சொன்னீங்க. இப்ப ஐயா ஒருவர் வந்தாரு, மாடு போனண்டு வாங்க ஐயா விலங்குல வீடு வாசல் எல்லாம் முற்றாகம் கிடக்கு. ஒரு வீடு அப்படியே சாஞ்சிதா? என்ன வீடு ஐயா? என்ன கல்லு வீடா? கொட்டிலா? வீடு அப்படியே சாஞ்சிது. இது போஸ்ட் கொட்டை ஒன்று அப்படியே மரத்தில் விழுந்து அப்படியே கிடக்கு. அப்படியே வயரை விடவும் வாசல்ல கிடக்கு. கரண்ட் வயர். என்ன ஊர்? எந்த கிராமம்? அம்புஸ்குடா. இங்கலையா? இஞ்சல். ஓகே. கிராமம் தான் முதல் பாதிக்கப்பட்டது. அப்படி எத்தனை குடும்பங்கள் இருக்கு அதுல? 15. அந்த அப்படியே தாண்டுது. இவ்வளவு தண்ணி வீட்டுக்குள்ள கதிரையெல்லாம் இருந்தாங்க. என்ன தொழில் செய்யறீங்க நீங்க? கூலி தான். கூலி தொழில்.
மாடும் அப்படியே போயிட்டு. மாடும் அப்படியே போயிட்டு அப்ப இதுல யாராச்சும் ஆடியோ கோல் அடிச்சு அவங்களுக்கு வந்து கொள்ள வசதி இல்லை. அவர் ஐயாவோட சொல்றாங்க ஐயா தான் போட்டா போடுறாங்க. அடுத்த நாள் தான் காப்பாற்றப்பட்ட நீங்க வந்து கீழே அவ்வளவு தண்ணி அவங்களுக்கு வந்து கீழே தள்ளி தள்ளி போட் வசதி இல்ல இப்ப எதிர்பார்க்காத வெள்ளம்ன்றதால ஆனா ஜிஎஸ்டி வந்து தானே கடை கோட்டை கொண்டு வந்து அங்க பின்னாடி பள்ளி கொடுத்து கொண்டு வந்தாரு. அங்க அதுகளுக்கு மோடு மட்டும்தான் தெரிஞ்சது பிரம்படிக்கு யாராவது ஆக்களை கொண்டு வர ஆக்களை வந்து சொன்னேன் நான் வீட்டுக்காக இருந்தேன் வீட்டுக்காக இருந்த ஐயா போட்டு கொண்டு வந்தீங்கன்னா தள்ளி 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 வரங்கூடால கஷ்டம் தானே அவர் இறங்கி தள்ளி தள்ளி வந்து நம்மளுக்கு தாண்டி வருத்தான் எனக்கு வச்சுக்க பயம் அப்ப நான் இங்க வச்சிருந்தேன் சரி வரா கொண்டு வச்சு வச்சிருந்தேன் சரி வரா உடனடியாக ஊருக்கே கொண்டு போங்கன்னு சொல்லி நான் தான் கோட எடுத்தேன் கோட எடுத்து தான் இந்த மனுஷன் அனுப்பி எத்தனை மாடையா போனது நாலும் அப்படியே நாலும் ஓ போயிட்டு வெயிட் அப்ப கண்டுபிடிச்சத மாடு அப்படியே போனா அப்படியே போயிட்டு பொடியனை மட்டும் நான் காப்பாற்றி எடுத்தேன் எத்தனை வயது பொடியன் தம்பி 16 வயசு உங்களோட மகனா ஓ என் மகன் எத்தனை பிள்ளைகள் அவங்களுக்கு இப்ப இவரை போல இப்ப அவங்களோட கால்நடைகள் அப்படி வெள்ளத்துல போன அங்க வந்து போய் எல்லாம் பார்த்தா அப்படி கிராமத்தை நிலைமை எது மணக்காரி முத்தாக அழிஞ்சு அழிஞ்சு போய் மணலும் உண்டு மெட்டார் இறையா மாயா உடுக்க துணி இல்லை உண்ண உணவில்லை எங்களுக்கு எல்லாம் இறைவன் தான் பார்க்கணும் எல்லா மக்களும் எங்களுக்கு வந்து உதவி இப்படி சரியா தாண்டு எங்களை தொழில் மாதிரி முத்தாக சேதமடைஞ்சு வைத்து எங்களை தொழில் எதுவுமே இல்லை ஆக்கள் மட்டும்தான் மிச்சப்பட்டிருக்கு இல்லை ஏதோ ஒரு அரசாங்க இதால வந்து எங்களோட வயல்கள் இருக்கிற நிலத்து மண்ணுகள் எல்லாம் எடுத்தா தான் நாங்க மறுபடியும் தொழில் செய்யலாம். 4 வரைக்கும் தான் வீட்டுக்குள்ள அப்படி அத்திவாரத்துக்கு மேல விட்டு ஐயா போட்டு எடுத்து வந்தான் அவர் பந்திக்கலாம் காப்பாற்றப்படுது ஐயா வந்தா எல்லாம் செஞ்சு எங்களை கொண்டு கரையேற்றினாங்க. அதான் விலங்குல 25-30,000 ரூபாய் போனையும் இல்லை தைப்படுத்தா எங்களை ஏற்ற வந்தது சுனாமி வந்த மாதிரி தான் அந்த நீர்கள் வந்து தண்ணிகள் எங்களை மூடினது எங்களோட பயிர்களை மூடி எங்களோட வீடு வாசல் எல்லாம் மூடி எல்லாம் அடிஞ்சு போச்சு. அப்படி சுனாமி வந்து அடிச்ச மாதிரி தான் எங்களோட வீடுல வந்து அடிச்சு அப்படி அதான் நாங்க அடுத்த கட்டமா பாப்போம் என்ன அப்ப அவர் சொன்னாரு இப்ப உங்களோட போனை இப்ப காப்பாற்ற வந்திருக்கீங்க இந்த இப்ப கடமையில பாருங்கள்ல இப்ப மக்களுக்கான நாங்க போக்கல அந்த அங்க போய்க்கலாம் போயிட்டு அவங்களோட அம்பத்தூரான்ற இடத்துக்கு போறதுக்குரிய ஏண்டா அந்த வரம்புகள் உயரமா இருந்தாலும் போட்டு ஓடி போறதுக்கு கஷ்டம் போயிட்டு அப்ப இறங்கி தள்ளவனும் ஒரு பக்கம் போட்டு கழியையும் நானும் பக்கத்துல இன்னொரு பொடியனும் தண்ணிக்குள்ள வாங்கி இந்த பக்கெட் நான் போட்டு அது தண்ணிக்குள்ள போட்டு வரல வந்த போட்டு செண்டு முந்தைய ஒன்றுல பின்னுக்கு நாங்க இந்த துண்டால வரக்குள்ளே அடுத்த போட்டு பழுதா போயிட்டு அங்க மட்டும் உடஞ்சிருக்கும் அதுக்கு ஸ்டார்ட் வந்து ஆனா ஒரு போட்ல தான் அங்க இருந்த 11 குடும்பத்தை 28 பேர் ஆக்களை ஏத்திட்டு 28 பேர் அப்படி போடும் இல்லாட்டி இப்ப அவங்க ஆனா அதுக்கு மேலுக்கு வரைக்கும் வெள்ளம் வந்தது இல்லாட்டி அங்க எடுப்பளவு தண்ணிட்டு ஒரு ஆள் ஒரு மனுஷன் எவ்வளவு நேரத்துக்கு நிக்கிறது அதான் என்ன முதலையா வீட்டுக்கு வந்து முதல்ல நாயை பிடிச்சு வீட்டுக்கு வந்தது முதல்ல உங்களோட வீட்டையா முதலையும் வேற முதல்ல யானை அந்த படத்துல யானை 3 கதிரை ஓட்டு தாங்கிறத மான தூக்கி நான் கதிரையில வச்சிருந்தேன் அப்படி 3 கதிரை நான் இல்ல ஓட்டு தான் ஒரு காலை வச்சிட்டு இருந்தேன் நான் ஒரு கட்டில இருந்தேன் எங்க அப்பாவுக்கு சோம் இல்லை அவரையும் ஒரு கட்டையில நான் வச்சிருந்தேன் அந்த அறிக்கை பொடியானே எங்க தம்பி மகன் இந்த அறிக்கை இவரும் 2 கதிரையில இருந்திருக்காரு கால ஒரு கால இடுப்ப வச்சு ஒரு கால இதை வச்சு திருந்திக்காரு யாரும் வந்து இப்ப நான் கேட்கிறேன் இப்ப வான் கதவுகள் திறக்கும் முதல் யாரும் அறிவிக்கல அப்படி ஒண்ணு நடக்கலையா இந்த தரத்துல வான் கதவு திறந்து வந்த அனத்தம் உண்டு அப்படி இல்ல அப்படி இல்ல மழை காட்டுல மழை பெஞ்சு கொண்டு இருந்த டைம்ல திடீரெண்டு ஒரு குளம் ஒன்று உடைச்சது இப்போ அந்த குளம் எல்லாம் உடைச்சபடியா அந்த திடீரெண்டு வந்து தாண்ட அனத்தம் தான் வான் கதவு திறக்கப்பட்டிருந்தா எங்களுக்கு அறிவிச்சிருப்பாங்க அப்படி இது வந்து யதார்த்தமா ஒரு தரம் யோசிக்கல அந்த வான் கதவுகள் எல்லாம் ஏற்கனவே திறக்கப்பட்டு அடிக்கு மேல பத்தான கதவெல்லாம் திறந்துட்டாங்க ஆனா வந்த வெள்ளங்கள் தான் இது வந்து மாதுருவையோட வடிக்கல் தான் எங்கட இதுக்கு வாரது அந்த வடிக்கலால வந்த தண்ணி முழுக்க தான் இவ்வளவு தாட்டுக்கு வந்து அப்படின்னு சரி ஓகே இப்ப இந்த வீடியோ மூலமா இப்ப தெரியப்படுத்திருக்கிறோம் இப்ப மக்கள் எவ்வளவு கஷ்டத்துக்கு உள்ள இருக்கிறாங்க இப்ப நீங்க காப்பாற்றப்படுறதே பெரிய விஷயம் நீங்க சொன்னீங்க இப்ப திடீர் வெள்ளம்ன்றதால
இப்ப சொன்னாங்க இப்ப கதிரை போட்டு அதுக்கு மேல நின்று இப்ப எல்லாரோட நிலைமையா அப்படித்தானே இப்ப குறிப்பா இப்ப சில பேர் தான் இந்த இடம் பாதிக்கப்படன்ற சொல்ற அளவுக்கு இல்ல. அனைவருமே பாதிக்கப்பட்டாங்க. அனைவரும் பாதிக்கப்பட்டார்கள் தான். ஒட்டுமொத்த அனர்த்தம்ன்றது வந்தா முதலாவது போக்குவரத்து பாதிக்கப்பட்டோம். இப்ப நாங்க வந்த பாதையை காட்டினாங்க. இப்ப அந்த டைம்ல போக்குவரத்து தான் முதல் பாதிக்கப்படும். அதுக்கு பிறகுதான் இதெல்லாம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கும். பாதிக்கப்பட்டு கொண்டிருந்தது. இப்ப முக்கியமானது போக்குவரத்து தானே. இப்ப மற்ற வெள்ளத்தை விடுங்க, மற்ற நாட்கள்லயும் போக்குவரத்துன்றது கஷ்டம் தானே. இப்ப இதாலையும் போகலாம் 2 பாதை ரொம்ப மோசமா இருக்கு. அதானே. அப்ப அதற்கான உதவிகளும் இதுவரைக்கும் கிடைக்கல. இப்ப வருடம் இப்படித்தான் நிலைமை. கிரவல் ரோட் மட்டும் தானே போட்டுருக்காங்க. இப்ப அதுவும் இந்த வெள்ளத்தால அடிச்சு போட்டுருக்கு. இப்ப நான் 23ஆம் தேதி வந்து நாங்க அப்பயே மோசமா இருந்தது. அதை விட மோசமா இருக்கு இப்ப நிலைமை. இப்ப ஆகவே மோசமா இருக்கு. நீங்க வரக்குள்ள மேல அந்த வழியில வரவே இயலாது. எந்த ஒரு வாகனத்தை கொண்டு டிராக்டர்ல இன்னத்தை கொண்டும் வரையில்லாத ஒரு பயங்கரமான அந்த தண்ணி. அப்ப கடல் தான் இது. கடல் கடல் மாதிரி தான். கடல் மாதிரி தெரியல. ஒரு கடலை ஒரு வித்தியாசம் தம்பி. அப்படி ஒரு நிலைமைதான் இந்த புல்லா காட்டுக்கு இந்த வருஷம் நடந்த ஒரு அனர்த்தம் இருந்துச்சு. குளிர். சரி, ஓகே. உங்களோட நிலைமையை நீங்க சொல்லிருக்கிறீங்க. வேற யாராச்சும் சொல்ல போறீங்களா? வேற யாராவது? சரி, ஓகே தானே. இப்ப 130 குடும்பம் இங்க வந்துருக்கு. அப்ப அவங்களுக்கு கொண்டு வந்த நிவாரண பொருட்களை கொடுப்போம். சரியா? நீங்க இதுக்கு முன் வந்து இந்த 130 பேருக்கு சாமான் கொண்டு வர வந்தது எங்களோட மக்களை மீண்டும் நாங்க மிக நன்றிகளை தெரிவித்துக் கொள்றோம். மற்ற எந்த ஒரு உதவியும் கிடைக்காத நேரத்தில் நீங்க கொடுக்குற இந்த இது உங்களுக்கு இது வந்து இந்த உதவி இங்கே கிடைக்க பெற்றது இந்த ஒரு தனிநபர் அழைப்பு உங்களுக்கு கிடைச்சி ஏற்படுத்தப்பட்டதால மட்டும்தான் இந்த உதவி இங்கே வந்து சேர்ந்ததுன்றது உங்களுக்கு விளங்க பண்ணிக்கிறேன். இப்போ என்னென்னு சொன்னா, இப்போ நான் ஜிஎஸோட ஏற்கனவே கதைச்சிட்டேன். இவர் ஏற்கனவே எனக்கு பழக்கமான ஆளுன்றதால நான் கேட்டேன், எப்படி உங்களோட டிஎஸ் பிரிவில் எப்படி நிலைமைன்னு கேட்கேன்னு. அவர் சொன்னாரு, இப்போ நிறைய பேருக்கு உதவி கிடைக்காம இருக்கு. இப்போ ஏற்கனவே நாங்கள் உங்களோட ஒரு பகுதிக்குரிய சாமான் வழங்கப்பட்டதால உண்மை அந்த இடத்தையும் அறிஞ்சு அந்த இடத்துல வந்து நிவாரணங்களையும் கொடுத்துட்டு வந்தவங்க. முதல் நாள் கொடுத்துட்டு வந்து நாங்க 3ஆம் நாள் இந்த வெள்ளத்தை அனர்த்தத்தை சந்திச்சிருக்கோம். அப்படியோ அதான் நாங்க இப்ப வெள்ளம் ஏற்படும் முதலே நிவாரண உங்களுக்கு முன்னேற்பாடா உங்களுக்கு நாங்க ஒரு நிவாரணம் தந்திருக்கோம்னு சொன்ன மாதிரி நான் இந்த இவங்களோட நிவாரணத்தை காய்ச்சனா அப்படி ஏற்கனவே வந்து கொடுத்தாரு. ஆமா, சைக்கிள் வழங்கினதோட நிவாரணம் வழங்கின 120 ஒரு பேக் கொடுத்தாங்க. அதான் இப்ப 5 கிலோ கோதுமைமா, 2 கிலோ சீனி, 2 கிலோ பருப்பு, 10 கிலோ அரிசி 121 குடும்பத்துக்கு அங்க கொடுத்தேன். பிரம்படுத்தீவுல முருக்கந்தீவோட சம்மந்தப்படுத்தி நாங்க அதை ஏற்கனவே கொடுத்தேன். கொடுத்து 2ஆம் நாள் 2ஆம் இரவு தான் நீங்க தாண்டாக்கல அவங்க. அதையும் கொடுத்ததுக்கு பிறகுதான் இது அந்த அறிமுகம் உண்மை எனக்கு இருந்தது. நான் அதான் மீண்டும் நான் நன்றி சொல்றேன். நீங்க எனக்கு எடுக்கும் முதலே நான் எடுத்து கேட்டேன், எப்படி இருக்கு உங்களோட நிலைமை கேட்க. அப்ப எனக்கு அவர் அன்றைக்கே ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்தவர், நான் இந்த ஒரு சந்தர்ப்பத்துல உங்களுக்கு சொல்றேன் ஜிஎஸ், நான் இதை விட இன்னும் உதவி செய்வேன்னுட்டு வந்தவர். அப்ப அன்றைக்கு இருந்த நான் மீட்டிங் போனேன், இந்த இதெல்லாம் செய்து நான் அன்றைக்கு பிறகு ஒரு தொடர்பு கொள்ளையெல்லாம் போன சந்தர்ப்பத்திலையும் பிறகு என்னோட இது சம்பந்தமா கதைச்சது அவர் தான் ஏற்படுத்தி தந்தவர். இவரோட காய்ச்சது பிறகுதான் இப்ப நீங்க எனக்கு கோல் எடுத்து கேட்டீங்க. நான் அந்த தொடர்பு ஏற்படுத்தி கொடுத்தேன். இல்ல உதவி ஒரு ஆள் தொடர்பு கொண்டா உண்மையாவே உதவி செய்கிற மனப்பாங்கு இருக்கிற ஒரு மனுஷன் எங்க இருந்தாலும் அந்த உதவியை செய்யணும் என்று நினைக்கிறதுல உண்மையில நான் நன்றி சொல்றேன். இந்த நேரத்துல இந்த எங்களில் ஒருவனுக்கா அதான் எங்களில் ஒருவன் நீங்க சொல்றீங்க. அதான் உங்களில் ஒருவன் யூடியூப் சேனல் நேம். இப்போ என்ன சொல்லணுமெண்டா, இப்போ எனக்கு தெரியும் தானே, இப்போ மட்டக்களப்பில் இந்த பகுதிகள் பாதிக்கப்படும். இப்போ நிவாரணம் கட்டாயமாக கொடுக்க தான் வேணும். ஏன்னா இப்போ நான் இப்போ நிறைய பேருக்கு உதவி செய்திருக்கிறேன். இப்போ இந்த சமயத்தில் உதவி செய்யலாட்டி இப்போ நான் யூடியூப் சேனல் செய்கிறதுக்கான ஒரு பலனும் இல்லாமல் போயிருந்தேன். அப்போ உதவி வந்து இப்போ எனக்கு அறிமுகமானாக்கள்கிட்ட நான் கேட்டு வாங்க எடுத்துருக்கிறேன். இப்போ தானாக முன் வந்து உதவி செய்தாங்க. இப்போ வீடியோன்னு போட்டு நான் உண்மையிலேயே வந்து வீடியோ போட்டு தான் இப்போ நான் உதவி வாங்கினது. இப்போ
பிரதான வீதி திருவண்ணாமலை பிரதான வீதியே எவ்வளவு பாதிப்பு இருக்குண்டா இப்ப எவ்வளவு கிராமங்கள் இருக்கு இப்ப வெள்ளத்தால பாதிக்கப்படுற அவங்களுக்கெல்லாம் இப்ப எப்படி நிலைமை எடுத்து இப்ப ஏன்டா நாங்களும் வந்து பார்க்கல தானே அவ்வளவு தண்ணி இப்ப எங்கேயும் யாரும் வரையிலாத ஒரு ஓ சந்தர்ப்பம். இப்ப நாங்க வந்தரமுலை தாண்டி வர முடியாத நிலைமை பைக்கால அப்ப எங்களுக்கு விளங்கும் தானே இப்ப இங்கெல்லாம் எவ்வளவு தண்ணியா வரும்ண்டு அதனால நான் பொதுவாகவே நான் சொல்லிதான் உதவி கேட்டு வாங்கினது இப்ப இங்கால பகுதி ரொம்ப பாதிக்கப்படுறதால கட்டாயமா இவங்களுக்கு தான் செய்யணும் ஏனென்றால் இப்ப வருடம் பாதிக்கப்படுறது இந்த முறை ஒரு பாரிய ஒரு வெள்ளம்ன்றதால இப்ப அம்மா சொன்னாங்க என்ன இப்ப எதிர்பார்க்காத வெள்ளம் எதிர்பார்க்காத வெள்ளம். திடீரென்று ஒரு காலம் எங்களுக்கு வான்கதவு திறக்கப்பட்ட இந்த அளவு தண்ணி கூடும்னு சொல்லி அறிவிப்பாங்க எந்த ஒரு அறிவித்தல் வாரத்துக்கு முதலே கடை தண்ணி குடி தாண்டதுதான் அதுதான் இப்ப அதுதான் இப்ப உதவி அந்த ராமநாதன் அந்த அறிக்காரு ஒவ்வொரு தடவை சொல்லி எனக்கு இவ்வளவு தண்ணி வந்துருக்கு சார் இந்த அவ்வளவு வந்தது இவ்வளவு இப்படி தாண்டதுக்கு முன்னாடி அவர் அந்த இடத்துல அந்த இடத்துல இருந்து சொல்லுவாரு என்ன அப்படி ஒவ்வொரு லெவல் கூட சொல்லி அதே மாதிரி எனக்கு ஆர்டிஐ தலைவர் அந்த இடத்த இந்த இடத்தை தான் நான் அம்புஸ்குடான்ற அவங்களோட நேரடி தொடர்பு நானும் அவரும் தான் தொடர்பில் இருந்தோம் அப்படி அப்போ நான் சொன்னேன் கொஞ்சம் பொறுமையான இந்த இரவையில் வந்து ஒரு இடம் நாங்கள் எங்களால் போய்க்கல அந்த இடத்துக்கு நான் எப்படியாவது வருவேன்னு சொல்லி 2 போட்டை எதிர்பார்த்தோம் ஒரு போட் தான் வந்து ஒரு போட்டை வந்து பிரம்படுத்தி முருகந்தி சாராவளியை ஏற்றி கொண்டிருக்கக்குள்ள அப்போ இவங்களுக்கு கிடச்சா இன்னொரு போட்டை வர வச்சு எடுத்து வந்து அப்பையும் 2 போட்டை கொண்டு இவங்களை ஏண்டா 11 குடும்பம் 28 பேர் ஆக்கள் அப்போ ஒரு போட்டில் ஏற்றியலாது அப்போ 2 போட்டு விடாமல் தான் ஒரு போட்டு இல்லை பழுதா போயிட்டு அந்த ஒரு போட்டையில் நான் முன்னுக்கு போன போட்டில் நானும் போனது அப்படி போகலாம் நான் அதில் இங்கினதும் போனது இதெல்லாம் அந்த இடத்த போக்குள்ள கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் போனாங்க ஆனால் போயும் அவங்கள இங்கேருந்து கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டருக்கு மேலே போட்டில் ஒன்று கிண்ணேடி சேர்த்தேன் அங்கே சேர்த்தனீங்க கிண்ணேடி ஸ்கூலில் தான் அவங்களோட அந்த ஏன்டா இங்கேயும் அவங்கள கொண்டு வச்சிருந்தா அவங்களுக்குரிய சாப்பாடுலேருந்து சகல விதமான பரிசனையும் செய்யணும் அதுக்கு அங்கே இங்கே அந்த ஏற்பாடு செய்யலாது அதுக்குரிய ஏற்பாடு இருக்கல அப்போ ஒரு நாள் செய்யலாம் அப்போ மற்ற நாளை செய்கிறதுக்குரிய வசதி ஒன்றும் இல்லை டிஏ சொன்னார் இல்லை உனக்கு 7 மாதம் இருந்தால் நீ இந்த இடத்துலாம் கொண்டு வரணும் இந்த இடத்துல நான் வைக்கலாம் என்ற அந்த வகையில் அவங்க அந்த 11 குடும்பம் அங்கே கொண்டு வரும் 12 மணி சண்முகராஜன் தொடர்பு எடுத்து கேட்கிறேன் என்ன சண்முகராஜன் புள்ளையெல்லாம் தாண்டுது வீடுக்குள்ளா தாண்டுது நான் கதிரையில மட்டும்தான் குந்திட்டு இருக்கிறேன் மற்ற எல்லாரும் சத்தம் கேக்குது என்னண்டு என்னால பாக்கல நான் ஏண்ட உயிரை காப்பாத்திட்டு கதிரையில இருக்கிறேன் மற்றாக்கள் என்னண்டு பார்க்க போறேன் 12 மணி நைட் 12 மணி நாடுக்குள்ள அந்த டைம்ல ஒரு போட் ஒன்று இருந்திருந்தா நம்ம கிராமத்துல மக்களா இருந்து ஒரு 10 பேர் என்னாலும் மஞ்சள் அளவு கொண்டு நம்ம சுடலுக்கு உடனே கொண்டு வந்திருக்கலாம் இப்ப நிறைய பாதிப்புகள் அவஸ்தைப்பட்டிருக்கு தேவையில்ல சரி இப்போ அதான் என்ன நான் ஒரு பாலமாக திறந்து சேர்ப்பார் அது உங்களுக்கு தெரியும் தானே இப்போ நல்ல உள்ளங்களின் ஆதரவோட நம்ம இப்போ இந்த உதவியை நான் வழங்க போகிறேன் இப்போ புலம்பெயர்ந்த நம் தமிழ் உறவுகள் அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க இப்போ இந்த பண உதவி இப்போ ஒரு தனிநபரால் இது செய்யப்படலை இப்போ நான் பேர் விவரங்களை நான் சொல்லுவேன் இப்போ நான் சொல்கிறேன் நீங்கள் அவங்களுக்கு பொதுவாக இப்போ நான் நிவாரணப் பொருட்களை கொடுத்து முடிச்சதுக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு நன்றி சொன்னீங்கன்னா சரி இப்போ ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஏனென்றால் இப்போ கட்டாயமாக அது நன்றின்றது செலுத்ததான் வேணும் தானே இப்போ நிவாரணப் பொருட்களை கொடுத்துட்டு நம்ம மிச்சத்தை நம்ம பேசுவோம் சரிதானே ஓகே இப்போ நீங்கள் எப்படி கொடுக்க போறீங்க ஒரு முரண்டு வச்சிருக்கீங்க அவங்கள்ட்ட ஒரு டோக்கன் இருக்குது நீங்க அவங்க லைன்ல வருவாங்க டோக்கன் பேர் போட்டு பாருங்க அதுல வாங்கி எடுத்துட்டு நீங்க பாருங்க இந்த போட்டிருக்கு நந்தினி இதில் போட்டிருக்கு கிராம அபிவிருத்தி சங்கம் பூலாக்காடு கிரான்னு போட்டிருக்கு இப்படி ஒவ்வொரு ஆளுக்கும் இதை ஏற்பாடு பண்ணினாரு அவரு சரி அது சிறந்த முறை தானே இது நாங்க ஒழுங்குபடுத்தி எடுத்தா தான் எல்லாத்துக்கும் இலகுவான முறையா வித்தியாசப்பட்டு போகாது இது நீங்க நாங்க எங்களுக்கு கொடுக்கறதுக்கு அந்த இந்த முறை எங்களுக்கு இலகுவான முறை சரி இப்ப நம்ம கொடுப்போமே கொடுத்துட்டு நம்ம மிச்சத்தை பேசுவோம் காஞ்சனா சீனா அச்சுதன் தானா புனிதவதி
பேனா இளைய தம்பி நீங்க கொடுங்க. மானா சிவகாமி ராவணா தனுஷியா ஈனா ஜெயாவதி சீனா பொன்னம்மா மாவனா மகேஸ்வரி ஈனா வள்ளியம்மை வானா மதிவதனன் பீனா சுப்பிரமணியம் கானா நந்தினி டீனா மனோகரன் பாவனா நித்யானந்தம் ரெண்டுங்களா கானா பொன்னுத்துறை பேனா துளசிமணி சூனா வரஸ்வதி பேனா மேகலா சூனா தில்லைநாதன் சூனா அன்னலட்சுமி ஆவனா செல்லதுரை மூனா கோவிந்தராஜா ஷானா கோவிந்தராஜா சேனா மெனிக்கி சீனா சின்னத்தங்கம் கானா சிவந்தலா கூனா வடிவேல் போகவதி கானா சகுந்தலா ஷானா கிருபை நாயகி சசிதரணி ஈனா பார்வதி கானா சின்னமுத்து கானா லதாநாயகி நானா லட்சுமி சீனா அருளாம்பிகை சீனா சிந்து சூனா நாகராஜா சிவபாக்கியம் தானா ஜானகி கானா அழகேஸ்வரி சீனா பாஸ்கரன் வேனா குணசேகரம் போனா தங்கேஸ்வரி கூனா பூமணி வேனா திருமால் வேனா பேரின்பம் வேனா கந்தசாமி சீனா சரவணமுத்து கானா செல்வராஜா நாவனா செல்வராஜா போனா மகேஸ்வரி பரமன் ஷாவனா ராமநாதன் ஆனா பூமணி கீனா திலகேஸ்வரி
சேனா கமலநாயகி, ஆசை மலர், கானா புவனேஸ்வரன், ஈனா ருஷியந்தி, கானா சுரேஷினி, சேனா பாக்கியம், கானா தவமலர், சூனா பிள்ளையம்மா, ஆனா பிரியங்கா, கானா புவனேஸ்வரி, கானா இதேராணி, சேனா தவநந்தினி, தேனா கவிதா, ஈனா சந்திராதேவி, கானா மனோன்மணி, ஆவண்ணா அருளானந்தம், மூனா பிள்ளையம்மா, செண்டுங்களா கானா ஜோதி, அங்க பிள்ளை ஓ கானா கலாவதி, ஓகே ஓகே மாவனா சின்னதுரை, ஆனா கந்தசாமி, தானா இதயதேவி, தானா மோகனராஜ், ஒரு ஆள் வரல பாப்பா கொடுப்போம் கொடுங்க அந்த ஆதரவு எடுத்து நீங்க வேணுங்க அது வேண்டியா மாலை கட்டி நாங்கள் 2 பேர் இருக்காங்க வாங்கிட்டீங்களா நீங்க வாங்க வாங்க ரெண்டு வருமாங்க வா 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 அடுத்த இன்னொன்று எடுங்க இன்னொன்றுதான் மாலை சரி ஓகேங்க. இப்போ 130 உணவு பொதிகள் உலர் உணவு பொதிகள் கொடுத்தாச்சு. இப்போ அதில் ஏற்கனவே சொன்னது தான், இல்லை 2 கிலோ கோதுமை, 2 கிலோ பருப்பு, 2 கிலோ சீனி, அடுத்தது 5 கிலோ அரிசி. இப்போ 130 பேருக்கும் கொடுத்தாச்சு. இப்போ நாங்கள் 130 பொதிகள் கொண்டு வந்தாங்க, 130 பேருக்கும் கொடுத்தாச்சு. இப்போ முக்கியமான ஒரு சரணம், இப்போ மக்களுக்கு உதவி செய்தாக்கள் இருக்காங்க தானே. நான் வந்து ஒரு பாலமாக இருந்து என்ன நான் ஒழுங்கான முறையில் நான் கொண்டு வந்து சேர்த்துருக்கிறேன். நீங்கள் தெரிவு செய்தாக்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. சரி ஓகே. இப்போ மக்கள்கிட்ட சார்பாக நீங்கள் நன்றி சொல்லுங்களேன். இப்போ உதவிக்காக முன் வந்தவங்க இப்போ சில பேர் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் மக்கள்கிட்ட சார்பாக நீங்கள் நன்றி சொல்லணும். ஏன்னா வாங்கிட்டு போய்த்தாங்க. இப்போ ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி மிச்ச நேரம் வெயிட் பண்ணிடுவாங்க. பாதையில் இருக்கிற சிரமம் காரணமாக நீங்களும் கொஞ்சம் லேட் ஆகிடுது. பாதையில் இருக்கிற சிரமத்தால் அது எங்களுக்கும் தெரியும். அப்போ அந்த பிரச்சனையை, பாதையில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் தாண்டி இந்த உலர் உணவுப் பொருட்களை இந்த கஷ்டப்பட்ட அதாவது கஷ்டப்படணும்னா இந்த வெள்ளத்தால் முழுதாக பாதிக்கப்பட்ட இந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கிறதுன்றது சின்ன விஷயம் இல்லை. ஏன்னு சொன்னால் இன்னும் வந்து யாரும் இங்கே வந்து ஏதோ ஒரு முடிவுகளுமோ ஏதோ ஒரு உதவு தொகைகளுமோ ஒன்றுமே கிடைச்சி இல்லை. அப்படியான ஒரு இடத்துக்கு இந்த தூரத்தை பார்க்காம இவ்வளோ தூரம் கொண்டு வந்து சேர்த்து உங்களுக்கு முதலாக ஒரு நன்றியை சொல்கிறதோட, அதாவது உங்களுக்கு இந்த உதவியை வழங்குறதுக்கு வெளிநாட்டில் இருந்த புலம்பெயர் தமிழர்களின் அமைப்புகள் இருக்குது நிறைய. அப்படியான அமைப்புகளினூடாகத்தான் உங்களுக்கு இந்த உதவி கிடைச்சிருக்கும். அந்த அவங்களுக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று சொன்னால், எங்களோட புலாக்காடு வாழ் மக்கள் சார்பில் இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே இந்த பொருட்களை கொண்டு இவ்வளோ சிரமத்துக்கு மத்தியில்
சேர்க்கணுமெண்டு அவங்க நினச்சிருக்காங்க. அதனால் உங்கள்கிட்ட கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க அந்த சாமானை. அவங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு இந்த மக்கள் சார்பில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிரமத்தை பார்க்காம இவ்வளோ தூரம் கொண்டு சேர்த்து. அது என்னோட கடமை உண்மையில். ஏனென்றால் இப்போ என்ன நம்ம பணம் அனுப்புகிறாங்க, இப்போ உரியாக்களை கொண்டு சேர்க்கிறதா என்னோட பொறுப்பு. வழங்கிட்டு தானே இப்போ ஆரம்பத்தில் சொன்னீங்க, இப்போ நிறைய விஷயம் சொன்னீங்க, அம்மாவும் சொன்னீங்க, இப்போ ஊர் மக்கள்னு சொன்னாங்க. இப்போ எதிர்பாராத வெள்ளம்ன்றதால வருட வெள்ளம் வாரது தான். ஆனால் இந்த வருடம் சரியான பாதிப்பு விசேஷம். ஓகே. இப்போ இந்த தருணம் எப்படி இருக்கு? இப்போ நிறையாக்கள் இப்போ சாப்பாடு இல்லாமல் இருந்திருப்பாங்க மக்கள்ல. இப்போ அவங்களுக்கு இப்போ ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்குன்னா இந்த உதவி கிடைச்சது. இப்போ சொல்லப்போனால் இப்போ ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்காங்கன்னா அவங்க ஒரு ஒரு 15 நாளைக்கு சாப்பிடலாம் தானே. சாப்பிடலாம். இப்போ ரொட்டி எல்லாம் சுட்டு சாப்பிடலாம் தானே. கோதுமை எல்லாம் இருக்கு, பருப்பு இருக்கு, அரிசி இருக்கு. அதான் நீங்க வகையில உதவி கிடைக்கிறதுன்றது பெரிய விஷயம். இதுல அந்த வகையில நன்றியை தெரிஞ்சு கொள்ளலாம். நன்றி தெரிஞ்சு கொள்றீங்க. இப்போ ஜிஎஸ்எம் இல்லாம போயிட்டாரு, அவர் ஒரு வேலையா போயிட்டாரு. இப்போ அம்மா என்ன சொல்ல போறீங்க? இப்போ நீங்க மாதர் சங்க தலைவி, இப்போ நீங்க சொன்னீங்க இப்போ பெண்கள் தலைமை தாங்குற குடும்பம் எல்லாம் இப்போ 89 வரைக்கும் சொன்னாரு. 89. இன்னொன்று சொன்னா இது ஒரு வறட்சியான கிராமம்னு சொல்லலாம், வெள்ளத்தால பாதிக்கக்கூடிய கிராமம்னு சொல்லலாம். வறட்சியான நேரத்துல தண்ணி தட்டுப்பாடு, வெள்ள டைம்ல வெள்ளத்தால பாதிப்பு, அப்படியான ஒரு இடம் தான் இது. இந்த இடத்துக்கு போக்குவரத்து வசதின்றதே ஒன்றுமே இல்லை. எனக்கிட்ட ஒரு பைக்கில் இருந்தா இந்த பைக்கில் மட்டும்தான் நான் போவேன். இப்ப பைக்கில் இல்லாதாக கால்நடையில போறாங்க. அதான் இப்ப நான் இப்ப என்ன சொல்லணும்டா, இப்ப நீங்க சொன்னீங்க தானே பெண்கள் தலைமை தாங்கிற குடும்பம் இருக்கு. இப்ப நீங்க அதுல இப்ப சில பேரை தெரிவு செய்து வைங்க, நம்ம வருங்காலத்துல உதவிகள் செய்யலாம். சரியா, உதவி திட்டங்கள் நம்ம செய்யலாம். தெரியும் தானே, இப்ப கணவன் இல்லாம படிக்கிற பிள்ளைகள் இருந்தா இப்ப ரொம்பவே கஷ்டமா இருக்கும். இப்போ விலங்குதங்களுக்கு இப்போ மேலதிகமான உதவிகளும் நாங்கள் செய்வோம். இதுதான் ஆரம்பம் என்று சொல்லலாம். சரிதானே அண்ணன்? இப்போ உங்களுக்கு சந்தோஷம், இப்போ எனக்கும் சந்தோஷம். இந்த வீடியோ பார்த்து உதவி செய்தவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். இப்போ தனிநபர் உதவி செய்யல, ஒரு பெரிய ஒரு லிஸ்ட் ஒன்று இருக்கு. அதை நான் ஃபுல் விபரத்தோட நான் சொல்லுவேன். இப்போ நீங்கள் வீடியோ பார்ப்பீங்க தானே என்ன? இப்போ நீங்கள் பக்கத்து ஊரில் உதவி திட்டத்தை செய்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ அது ஒரு பெரிய விஷயம். இப்போ 120 குடும்பத்துக்கு இப்போ வெள்ளத்தில் பாதிக்க முதலே நாங்கள் கொடுத்துட்டோம், ஒரு முன்னாயத்த மாதிரி. இப்போ ஜிஎஸ்ன்னு சொன்னார். இப்போ அந்த உதவியை செய்த விகான் அண்ணனுக்கு ரொம்பவே நன்றி. நேரடியாக உதவி செய்தார், அதான் பெரிய விஷயம். மக்களை பார்த்து, இப்போ மக்களை நேரடியாக பார்த்து அவங்களோட நிலைமையை அறிஞ்சிட்டு போயிருக்கிறாரு. இன்னும் உதவிகள் செய்வார் அவர் விகான் அண்ணன். நன்றி அண்ணன் உங்களுக்கும். ஓகே, இப்போ அவ்வளோதானே. இப்போ ஏதாச்சும் சொல்ல போறீங்களா நீங்க? மிக்க நன்றியை சொல்லிடுறோம். எங்களோட மக்கள் சாராக நாங்கள் மிக்க நன்றியை சொல்றோம். ஏன்னா பெண் தலைமை தான் அங்கே குடும்பம் இருந்தும் அன்றாடம் சாப்பிட்றதுக்கு இல்லாம மனமாறவங்க சாப்பிடுவாங்க. ஒரு கணவன் இருந்தும் உழைக்கிறதுக்கு போயில வசதியில ஒரு பெண் தலைமை தான் கூட எப்படி சாப்பிட்ற நிலைமை இருந்தது. இதை கொடுத்தது அவங்களுக்கு மிக மிக சந்தோஷமா இருக்கு. மற்றது இந்த கிராமத்துக்கு ஒட்டுமொத்தமா விடுபடாம கொடுத்துருக்கீங்க ஒரு வரையும், அது ஒரு சந்தோஷம். அப்ப யாருக்கும் விடுபடல, எல்லாருக்கும் கிடைச்சிது. சந்தோஷமா உண்மையில எப்படித்தானே? இப்ப எல்லாரும் பாதிக்கப்பட்டாக்கள் தான். இப்ப சில பேர் கிடைக்காம இருந்தா அவங்களுக்கும் இந்த அனர்த்தம் நாடளவாய் நடந்த பிரச்சனை தான். நாடளாவிய ரீதியில நடந்த உண்மையான ஒரு அனர்த்தம். எல்லாருக்கும் கொஞ்சம் உதவி என்றாலும் போய் சேரணும்ன்றது நாங்கள் யோசிக்கிறோம். ஆமா, எல்லாரும் பாதிக்கப்பட்டாங்க. இப்போ ஊராக்களே சொன்னாங்க, இப்போ நாங்கள் யாரையும் விட்டு வைக்கலன்னா எல்லாருக்கும் உதவிகள் வழங்கிட்டோம். இப்போ 130 பேருக்கு இப்போ போதுமானதாக இருந்திருக்கு இந்த கிராமங்களுக்கு. சரி, ஓகே, சந்தோஷம். அதான் திருப்தி ஒன்று வேணும் தானே. இப்போ எல்லாரும் பாதிக்கப்பட்டார்கள் தான். இப்போ 10 பேருக்கு கொடுத்துட்டு ஒரு பேருக்கு கொடுக்காம இருந்தா இப்போ ஜிஎஸ் காலத்து அடுத்த கட்டமா நான் உங்களோட கதைச்சேன். அதுக்காக ஜிஎஸ்ங்க கேட்டிருந்தாருன்னு சொன்னா 130 சாமான் இங்க கொடுத்தா தான் பிரச்சனை இல்லைன்னு. அப்ப அதைத்தான் நான் உங்கள்கிட்ட கேட்டது. 150 குடும்பத்துக்கு கொடுத்தா தான் பிரச்சனை. ஆனா நீங்களும் எங்களுக்கு அதுக்கு எந்த விதமான மறுப்புமே தெரிவிக்கல. அதே மாதிரி செய்வோம். நீங்க அதே மாதிரி நீங்க சொன்ன டைம் ஓகே, அது பிரச்சனை. நாங்க அதை பத்தி யோசிக்கல. எங்களை வீதிகள் கொஞ்சம் பிரச்சனையால இங்க வந்தது கொஞ்சம் டிலே ஆயிட்டு, அதுக்கும் 9 மணிக்கெல்லாம் தெரிவிச்சுக்கொள்றேன். அதான் நம்ம ஜிஎஸோட காய்ச்சது. அதுதான் எத்தனை பேர் இருக்கிறாங்க, எத்தனை பேருக்கு உதவி தேவைப்படுதுன்னு கேட்டுதான் நான் இந்த உதவியை நான் செய்யறதுக்காக பொறுப்படுத்தினேன். விளங்கிட்டது என்ன நோக்கமாக தான் இருந்தது, எல்லாருக்கும் கிடைக்கணும் இந்த கிராமங்கள்ன்ற மாதிரி. ஓகே, சந்தோஷம். ஒரு திருப்தியா வெற்றிகரமா இந்த உதவி திட்டத்தை நாங்க முடிச்சிட்டோம். ஓகேங்க, வெற்றிகரமாக இந்த நிவாரணம் கொடுக்குற உதவி திட்டத்தை நான் செய்து முடிச்சிட்டேன்.
ஆதரவு தந்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் ரொம்பவே நன்றி. இப்போ இந்த நிவாரணப் பொருட்கள ஒரு ஃபுல் விவரத்தை நான் சொல்கிறேன். அதாவது இப்போ நாங்கள் பொருட்கள் வாங்கியிருப்போம், அடுத்தது இந்த அரேஞ்ச் பண்ணுறதுக்கான செலவுகள் இருக்குதானே, அதோட ஃபுல் விவரத்தை நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் பார்க்கலாம் 2 பில், முக்கியமான பில். இது நான் பொருட்கள் வாங்கினேன், இதுக்குன்னு நான் ஒரு தனி வீடியோ போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ கோதுமை, பருப்பு, சீனி, இப்போ அந்த பொருட்கள் வாங்கினேன். மொத்த விலை 1,80,150. ஓகே, அடுத்தது இப்போ அரிசியோட விலை. இப்போ அரிசின்ற மொத்த விலை நீங்கள் பார்க்கலாம். அப்போ ஒரு பேக், அதாவது 5 கிலோ பேக் 1,150 ரூபா போட்டவங்க. எனக்கு தெரிஞ்சு நான் குறைவான விலை இப்போ என்னோடய ஏரியாவில். மொத்தமாக அதற்கு இப்போ 133 எடுத்தது. அப்போ மொத்தமாக அதுக்கு 1,49,500 ரூபா முடிஞ்சது. ஓகே, இப்போ நீங்கள் பார்க்கலாம் 2 வில் பிரதானமானது. ஓகே தானே? இப்போ அடுத்தது நான் யார் பணம் அனுப்பினு நான் சொல்கிறேன், அந்த நல்ல உள்ளங்களை நான் சொல்கிறேன். ஓகேங்க, இப்போ கட்டாயமாக இவங்களோட பேர் விவரங்களை சொல்லணும். ஏனென்றால் இப்போ உதவி வேணும். என்ன இப்போ வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி வேணுமென்று இப்போ எனக்கு தெரியும். ஆனால் எப்படி அதை யார் மூலமாக அதை செய்கிறேன்னு தெரியாமல் இருந்தது. அப்போ எனக்கு தெரிஞ்சாக்கிட்டு நான் கேட்டேன். நான் இப்போ அதில் சில பேர் முன் வந்தவங்க, இப்போ தம்பி நீங்கள் இந்த மக்களுக்காக உதவி செய்யுங்கண்டு. அடுத்தது தானாக முன் வந்தாங்க. நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டேன் தானே, நான் அந்த பிரதான வீதியில் வெள்ளம் வந்ததுன்னு வீடியோ போட்டேன். அந்த வீடியோ பார்த்தும் தானாகவும் முன் வந்தாங்க உதவி செய்கிறதுக்காக. நன்றி, அனைவருக்கும் நன்றி உண்மையிலேயே. ஓகே, இப்போ பூலாக்காடு நிதி உதவி நான் போட்டிருக்கிறேன். ஓகே, இந்த பூலாக்காடு அந்த பிரிவு தானே. இப்போ அதில் நிறைய கிராமங்கள் இருக்குது, ஊரூர்னு சொல்கிறேன், நிறைய கிராமங்கள் இருக்குது. இப்போ நான் வாங்கின மொத்த பொருட்கள் இந்த விலை, இப்போ பொருட்களுக்கான செலவு வந்து 3,29,680 ரூபா வந்தது பொருட்களின் விலை. சரி, ஓகேங்க. இப்போ ஒரு குடும்பத்துக்கு எவ்வளவு பொருட்கள் போயிருக்கின்றா, எவ்வளோ பெறுமதியான பொருட்கள் போயிருக்கின்றா? இப்போ 2,516 ரூபாவோட பொருட்கள், நிவாரணப் பொருட்கள் ஒரு குடும்பத்துக்கு போயிருக்கு. ஓகே, அதாவது ஒரு குடும்பத்துக்கு வழங்கியிருக்கிறேன் 2,516 ரூபா பொருட்கள். சரி, இப்போ நான் யார் உதவி செய்கிறேன்னு நான் சொல்கிறேன். அடுத்தது ஜெர்மனி தாயகத்தாக குழு, அவங்க ரூபாய் 1,50,000 அனுப்பினாங்க. உண்மையிலேயே கட்டாயமாக உங்களுக்கு நன்றி சொல்லணும். இந்த தாயகத்தாக குழு ஜெர்மனியில் இருக்கிறவங்க ரொம்பவே நன்றி. இப்போ அதில் என்னோட பேசினது, அந்த குழுவிலிருந்து என்னோட பேசினது மனோ அண்ணனும் கபில் பிரதரும் என்னோட பேசினாங்க. ரொம்பவே நன்றி. இப்போ என் மூலமாக செய்ததுக்கு ரொம்பவே நன்றி. என் மூலம் இந்த உதவி நடக்கிறன்றது எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். தாயகத்தாக குழுவோடு இணைந்து தானாக, அதாவது தங்களாக முன்வந்து உதவி செய்தவங்களோட பேர் விவரங்களை கட்டாயமாக சொல்லணும். ராஜா, பொன்னம்பலம், துஷாந்தன், இளங்கோ, நிலக்ஷன், அவங்க தானாக முன்வந்து இப்போ இந்த குழுவுக்கு பணம் கொடுத்துட்ருக்கிறாங்க. அந்த பணம் எல்லாம் சேர்த்து தான் 1,50,000 இப்போ உதவிக்காக அனுப்பினாங்க. நன்றி, அனைவருக்கும் நன்றி. இப்போ இவங்க எல்லாரும் ஜெர்மனியை சேர்ந்தவங்க, நன்றி. இப்போ அடுத்தது கணேஷ் பசுபதி என்ற அண்ணன் தொடர்பு கொண்டார். நான் ஒரு வீடியோ போட்டேன் தானே, இந்த வெள்ளமாரிக்கு உதவி செய்ய முன்பாங்கண்டு. அப்போ நைட்டு போட்டு நான் காலையிலே இந்த அண்ணன் தொடர்பு கொண்டு இப்போ அவர் ஒரு உதவியை வழங்கினார். இப்போ தொடர்பு கொண்டு பேசினது தான் அவர் டென்மார்க் கோப்ரோ வாழ் தமிழ் மக்கள் இந்த சார்பாக இப்போ 1,00,000 அனுப்பினார் எனக்கு. இப்போ அவங்களோட பணமெல்லாம் சேர்ந்து தான் இந்த 1,00,000 அனுப்பினவர். நன்றி அண்ணன் கணேஷ் பசுபதி அண்ணனுக்கு ரொம்பவே நன்றி. இப்போ அவரோட வாட்ஸ்அப் கிடைச்சலுக்கு 3689. நன்றி அண்ணன். அடுத்தது லண்டன் அண்ணன் இப்போ ஏற்கனவே எனக்கு அறிமுகமாகின அண்ணன் தான். இப்போ அண்ணன் பணம் ஏற்கனவே உதவிக்காக அனுப்பின பணம் மீதி இருந்தது. இப்போ அதில் ரூபாய் 70,000 இந்த உதவிக்காக நான் பயன்படுத்தியிருக்கிறேன். அவருடைய பேர் விவரங்களை சொல்ல வேணாம் என்று சொல்லுவார். லண்டன் அண்ணனுக்கு ரொம்பவே நன்றி. அந்த அண்ணன் வாட்ஸ்அப் கிடைச்சலக்கம் 0301. நன்றி அண்ணன், ரொம்பவே நன்றி. அடுத்தது சுரேஷ் ஜெர்மனி, இந்த அண்ணனையும் கட்டாயமாக சொல்லணும். இவரும் தானாக முன் வந்து ரூபாய் 50,000 அனுப்பினார். நன்றி சுரேஷ் பிரதருக்கு, ரொம்பவே நன்றி. இப்போ சில விஷயங்கள்லாம் பேசினார், இப்போ நான் நல்லா செய்கிறேன்னா தொடர்ச்சியாக செய்யுங்கன்னு சொன்னார். நன்றி சுரேஷ் பிரதருக்கு நன்றி. அவரோட வாட்ஸ்அப் கிடைச்சலக்கம் 8358. ரூபாய் 50,000 அனுப்பினார். இப்போ ஓகே தானே. இப்போ இவ்வளோ பேரும் தான் இப்போ இந்த நிதி உதவியில் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. மற்றும் இப்போ சில பேரும் பணம் அனுப்பினாங்க. இப்போ அவங்களால முடிஞ்ச உதவி அனுப்பினாங்க 30,000, 20,000 அப்படி அனுப்பியிருக்கிறாங்க. இப்போ அடுத்த கட்ட உதவியில் அதெல்லாம் பார்ப்போம். இப்போ அந்த பணத்தை அனுப்பினவங்களுக்கும் இந்த இடத்துல நான் நன்றி சொல்கிறேன். இப்போ நான் கேட்டதால் அனுப்பினவங்களும் இருக்கிறாங்க சில பேர். இப்போ அவங்களுக்கும் நன்றி.
ஓகேங்க. இப்போ நான் நன்றி என்று இந்த வீடியோவில் இப்போ நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன். ஏனென்றால் இப்போ எப்படி எனக்கு உண்மையிலே சந்தோஷமா இருக்கு. இப்போ என்ன மதிச்சு இப்போ நான் நல்லா தான் செய்கிறேன்னு எனக்காக பணம் அனுப்புகிறீங்க தானே தம்பி, நீங்கள் செய்யுங்க இப்போ மக்களுக்காக பணம் அனுப்புகிறாங்க. அதுக்கு நான் நன்றி கட்டாயமாக சொல்லணும். ஏன்டா என்னோட கடமை. அதோட சேர்த்து இப்போ நானும் இப்போ சரியான முறையில் செய்து முடிக்கணும் இந்த உதவி திட்டங்களை. சரி, ஓகேங்க. நான் தெளிவாக சொல்லித்தேன் பேர் விவரங்களை. இப்போ 4 உதவிகள் இந்த உதவி திட்டத்தில் சம்மந்தப்பட்டிருக்கு. ஓகே, இப்போ ஒரு குடும்பத்துக்கு எவ்வளோ நிவாரணப் பொருட்கள் கொடுத்தேன்னு அந்த விவரத்தை நான் சொல்லிட்டேன். யார் பணம் அனுப்பினு நான் அந்த விவரத்தை நான் சொல்லிட்டேன். இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிற அனைவருக்கும் ரொம்பவே நன்றி. இப்போ அடுத்தது இந்த உதவி திட்டத்துக்கு மொத்தம் எவ்வளோ செலவாயிருக்குன்னு நான் சொல்லணும். இப்போ 3,70,000 செலவாகிருக்கு. இப்போ மற்ற அரேஞ்ச் பண்ணுற செலவுகள், அந்த பெக் பண்ணுற செலவுகள்லாம் இருந்தது, எல்லாம் சேர்த்து இப்போ 3,70,000 உதவி திட்டம் தான் இது. இப்போ நான் போன வீடியோவில், அதாவது இந்த உதவி திட்டத்தை அறிமுகப்படுத்துகிற வீடியோவில் நான் 4 லட்சம்னு சொல்லியிருப்பேன். இப்போ அப்படி பணம் சேர்ந்தது, ஆனால் அதை முடிஞ்சது இப்போ பார்த்துருப்பீங்க. இப்போ 130 குடும்பத்துக்கான செலவுகள் எல்லாம் பார்த்து மிச்சமானது இப்போ 30,000 மிச்சமாக இருக்குது. அதை அடுத்தடுத்த உதவியில் நம்ம பார்ப்போம். இப்போ இந்த உதவிக்கு மட்டும் 3,70,000 முடிஞ்சிருக்கு. ஓகே, இப்போ அடுத்த கட்டமாக இப்போ நிறைய உதவிகளும் இப்போ செய்ய போகிறேன். அதையே நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள். அதாவது இப்போ நான் நல்ல முறையில் செய்து கொண்டிருக்கிறேன், அதனால் தொடர்ச்சியாக உதவி செய்ய முன்வாங்கன்னு சொல்லலாம். சரி, ஓகேங்க. இப்போ தொடர்ச்சியாக இப்போ நான் செயற்படுறதுக்கு ஆதரவு அளிக்கிற புலம்பெயர்ந்த நம் தமிழர்களுக்கு மற்றும் என்னோட வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் ரொம்பவே நன்றி. இப்போ நிறைய பேர் என்னோட வீடியோஸை தொடர்ச்சியாக பார்க்குறேங்க, நல்ல கருத்துக்கள்லாம் குறிப்பிடுறீங்க கமெண்ட் பாக்ஸில். ரொம்பவே நன்றி. நான் பார்த்து சந்தோஷப்படுறேன் அந்த கமெண்ட் எல்லாம். ஓகேங்க, தொடர்ச்சியாக உங்களோட ஆதரவு வேணும். இப்போ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த உதவி திட்டத்துக்கு உதவியாக இருந்த இப்போ 3 நபர்கள் இருக்கிறாங்க. என்னோட அப்பா, அடுத்தது கும்மணன், கிதுசன் ஆகிய நபர்களுக்கு ரொம்பவே நன்றி. என்னோடய வீடியோஸை தொடர்ச்சியாக பாருங்கள். இப்போ நீங்கள் இல்லாமல் நான் இல்லைன்னு சொல்லலாம். ஓகே, என்னோடய சேனலை மறக்காமல் தொடர்ச்சியாக பாருங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவர் நான்.